சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மாநில அளவிலான உணவு திருவிழா தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் உணவு திருவிழாவை தற்பொழுது சென்னை பெசன்ட் நகரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதன் காட்சியை நாம் நேரலையாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உணவு திருவிழாவை தொடங்கி வைத்த துணை முதலமைச்சர் தற்பொழுது அதனை பார்வையிட்டு வருகிறார். அதன் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெசன்ட் நகரில் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது அதனை பார்வையிட்டு வருகிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் நடைபெறும் மகளிர் சுய உதவி குழுக்களின் மாநில அளவிலான உணவு திருவிழா 2025 தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்த உணவு திருவிழா இன்று தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதாவது சுய உதவி குழுக்கள் மூலம் தயாரிக்கப்படும் தரமான உணவுகள் முன்னணி உணவுகளின் உணவை வகைகளும் தரத்திற்கும் சற்றும் குறைவில்லாமல் அவற்றுக்கு இணையாக சுவையும் தரமும் நிறைந்த உணவுகளை முறையான பயிற்சி பெற்று சுகாதாரமான முறையில் தயாரித்து தற்போது விற்பனை செய்து வருவதால் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் உணவுப் பொருட்களை அனைவரும் விரும்பி சாப்பிடும் அளவிற்கு தற்போது என்பது விற்பனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்க உணவுப் பொருட்கள் உணவு திருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த வருடமும் பெசன்ட் நகர் கடற்கரையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த உணவு திருவிழாவில் மொத்தம் 38 மாவட்டங்களை சார்ந்த பாரம்பரிய சுவைமிக்க உணவுகளான ஆம்பூர் மற்றும் திண்டுக்கல் பிரியாணி, கொங்கு மட்டன் பிரியாணி மற்றும் விருதுநகர் பரோட்டா, கடலூர் மீன் பொட்டு, கருவாடு சூப், அரியலூர் தோசை, மயிலாடுதுறை இறால் வடை, சிவகங்கை நெய் சாதம், தென்காசி உளுந்தூர் தக்காள் சட்னி, தருமபுரி ராகி அதிரசம், சேலம் தட்டுவடை, காஞ்சிபுரம் கோயில் இட்லி, நீலகிரி ராகி களி, தூத்துக்குடியின் யாழ் உணவுகள் உள்ளிட்ட 235க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதற்காக மொத்தம் 50 பிரத்யேக உணவு அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் அடுப்பில்லா முறையில் தயாரித்த உணவு பானை பொருட்கள், 90களின் நினைவுகளை தூண்டும் தின்பண்ட வகைகள், செட்டிநாடு பலகாரங்கள் போன்றவற்றை விற்பனை செய்ய ஏதுவாக கூடுதலாக 12 சிறப்பு அரங்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடக்க நாளான இன்று 4 மணி முதல் 9 மணி வரையிலும் இந்த உணவு திருவிழா நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை முதல் 24ஆம் தேதி வரை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த உணவு திருவிழா என்பது நடைபெறும். இந்த உணவு திருவிழாவில் விற்பனை மட்டுமின்றி மாலை நேரங்களில் பொதுமக்களை கவர வகையில் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் மகளிர் குழுவுடன் விற்பனை நுணுக்கங்கள் மற்றும் சுகாதாரம் குறித்த பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.